அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள V-Star சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி வரும் 16ஆம் தேதி ஆந்திர மாநிலம் நரசப்பூர் அருகே கரை கடக்க வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு. புயல் ஆந்திரா நோக்கி செல்வதால் தமிழகத்துக்கு எதிர்பார்த்த மழை பெய்யாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த பகுதி வலுவடைந்து தற்போது தீவிர காற்றழுத்த மண்டலமாக இந்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி நாளை புயலாக மாறும். இந்த புயல் வட தமிழகம் அல்லது தெற்கு ஆந்திராவில் கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த புயல் திசை மாறி வடக்கு நோக்கி நகர்கிறது. சென்னையில் இருந்து 170 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு திசையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து தற்போது புயலாக மாறியுள்ளது. இந்த புயல் தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகம் கடற்கரை நோக்கி கடக்க வாய்ப்புள்ளது. எனவே இதனால் பாதிப்பு இருக்காது. புயல் கரையை கடக்கும் முன்பாக கடலை சீற்றமாக இருக்கும். தமிழக கடல் பகுதிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தாழ்வு மண்டலமாக மாறியுள்ள நிலையில் இது தற்போது சென்னைக்கு 1040 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாகி வட தமிழகம் மற்றும் ஆந்திர கடற்கரை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த தாழ்வு மண்டலமானது மணிக்கு 7 கிலோமீட்டர் தூரத்தில் நகர்ந்து வருகிறது. இதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மேலும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன நடந்துட்டு இருக்கோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா கணிச்சு சொல்ல மாட்டாங்க. ஆனால் செல்வகுமார் அவர்கள் கணிச்சு சொல்லிட்டு இருக்காரு. அவர் எப்படி சொல்கிறதுனா, அவர் ஒரு ஆசிரியராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் சொல்கிறது மேக்ஸிமம் நடந்துட்டு வரதுனால அவர் கணிச்சிட்டு தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி எப்படி வந்தது, இதுக்கப்புறம் எப்படி வரப்போகுது, இத்தனை நாள் எப்படி இருந்தது, அதை வச்சு அவர் கணிச்சு சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்குது. மேலும் செல்வகுமார் அவர்கள் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.